بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தனித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்அத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நேரகாலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் எச்சரிக்கும் தவறுகளும் அச்சமே இல்லாமல் வாழும் எமது சமூகமும் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை பொறுத்தவரைக்கும், அதாவது நமது பார்வையில் எது மிகவும் கண்ணுக்கு முன்னால் கொடூரமாக இருக்கிறதோ, கடுமையாக இருக்கிறதோ, அதற்குத்தான் அஞ்சக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக, அதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சில விடயங்களில், சில தவறுகளில் எச்சரிக்கை செய்கிறார்கள், அச்சமூட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அச்சமூட்டியும் எச்சரிக்கை செய்தும்
எந்த விதமான ஒரு அச்ச உணர்வுமே இல்லாதவர்களாக, கொஞ்சம் கூட சொல்வானே இந்த கணக்கே எடுக்காம போறான் பாரு, அதே மாதிரி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையும் அவருடைய கட்டளையும் கொஞ்சம் கூட அச்சமே இல்லாமல் கடந்து செல்லக்கூடியவர்களாக, வாழ்க்கையில் அவர்கள் தடுத்ததை சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விடயத்தில் வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என்றைக்குமே அது பொய்யாகாது. அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தில் எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கடுமை என்பது என்றைக்குமே குறையப் போவது கிடையாது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரும் இந்த மார்க்கத்தில் எதை நாங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அழகான முறையில் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். இந்த உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மக்களும் பின்பற்றுவதற்கு தகுதியான, பின்பற்ற வேண்டிய, வெற்றிக்கான ஒரே வழியாக இஸ்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வைத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அல் குர்ஆனும் ஹதீஸும் எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று நாமெல்லாம் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த உலகத்துள்ள அத்தனை பேருக்காகவும் அல்லாஹு தஆலா தந்த வழிகாட்டுதல் தான் இந்த குர்ஆனும் ஹதீதுமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதே போல பாருங்க, அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய தூதரும் எச்சரித்த ஏராளமான தவறுகள் நமது வாழ்க்கையில் அன்றாடம் நமது செயற்பாடுகளில் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. இருந்த போதிலும் அதனுடைய எச்சரிக்கையுடைய விபரீதத்தை அறியாதவர்களாக, உணராதவர்களாக நாம் அதை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதில் முதலாவது ஒரு தவறை நான் சொல்கிறேன் பாருங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மனில் முஃப்லிஸ், இல்லாதவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இல்லாதவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர். அப்போ சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வோட கூட இருக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய வஹி அருளப்படுகிறது, இறங்குகிறது, அந்த வஹியை ஏற்று தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்கள், கொஞ்சம் கூட அணுவளவு கூட அல்லாஹ்வுடைய வஹியில் அவர்கள் சந்தேகம் கொள்ளாதவர்கள், அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இல்லாதவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லாதவன் என்று சொன்னால் சொத்து செல்வம் இல்லாதவன், இந்த வீடு வாசல் இல்லாதவன், இவன் தானே யா ரசூலல்லாஹ் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது உலக பார்வை, இது உலகத்தில் நம்முடைய பார்வை. நம்மட பார்வையில் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கிறானா அவன் இல்லாதவன், உடுத்துறதுக்கு இல்லாமல் இருக்கிறானா அவன் இல்லாதவன், இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறானா அவன் இல்லாதவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உலகத்தில் நம்மட பார்வை, நாளை மறுமை நாளையில் இல்லாதவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அப்ப நபித்தோர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிவார்கள், மறுமையின் நஷ்டவாளி யார் என்பதை படைத்தவன் ரப்பும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் இல்லாதவன் யார் தெரியுமா, இந்த உலகத்தில் அடுத்த மனிதனுடைய உரிமையில் கை வைத்தவன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்தில் அடுத்த மனிதனுடைய உரிமையில் கை வைத்தவன் இருக்கிறானே, இவன் தான் நாளை மறுமை நாளையில் இல்லாதவன். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு இணங்க வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டி எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் செய்து கொண்டு அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய அந்த நல்லவைகளை விட்டுட்டு அடுத்த மனிதர்களுக்கு செய்கின்ற இந்த அநியாயத்தின் காரணத்தினால், கடனாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், அல்லது ஏமாற்றாக இருக்கலாம், அல்லது அவதூறாக இருக்கலாம், புறம்பேசுதலாக இருக்கலாம், அடுத்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் நாம் செய்த அநியாயத்தின் காரணத்தினால் நாளை மறுமை நாளையில் இந்த உலகத்தில் நாம் செய்த நல்லறங்களெல்லாம் பறித்து எடுக்கப்பட்டு அடுத்த மனிதர்களுடைய பாவம் எம் மீது சுமத்தாட்டப்பட்டு நாம் நரகத்திலே தள்ளப்படுவோம். இவ்வாறு யார் நரகத்திலே தள்ளப்படுகிறார்களோ
இவர்கள்தான் இல்லாதவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை ரசூலுல்லாஹ் யாருக்கு மத்தியில் கேட்குறாங்க பாருங்க. அடுத்த நிமிடம் கூட தண்ட உயிரை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி கொடுப்பதற்கு தயாரான நபித்தோழர்களுக்கு மத்தியில், தங்கள் உயிரை விடவும் மேலாக நபிகளாரே நேசிக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க இந்த கேள்வியை கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் இவர்கள்தான் அவர்கள் என்று சுட்டி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் இருந்து முற்றும் முழுதாக பாதுகாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கணும். என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை, என்னுடைய செயற்பாடுகள் எந்த ஒன்றும் அடுத்த மனிதனை பாதிக்கக்கூடாது. பாதித்து விட்டது என்று சொன்னால் என்னை போல நஷ்டவாளி யாரும் இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னை போல நஷ்டவாளி யாருமே இல்லைன்றாங்க ரசூலுல்லாஹ். அன்பான சகோதரர்களை, நான் கேட்குறேன், நம்மில் யாராவது இதை எப்பயாவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா? ஒரு மௌலவி வருவார், மிம்பரில் ஏறுவார், பேசுவார், அவர் போவார். இந்த ஹதீஸை கேட்டால் அழகாக அத்தனை பேரும் இந்த ஹதீஸை சொல்கிறோம், அழகாக அத்தனை பேரும் இந்த ஹதீஸை சொல்லுவோம். ஆனால் இந்த ஹதீஸுடைய வாழ்க்கை இருக்கிறதா நம்மக்கிட்ட? இது நம்மளோட வாழ்க்கையில் இருக்குதா? நான் என்னை பாதுகாத்துக் கொள்கிறேனா? இரவு தூங்கும் போது நான் என்னை பற்றி சுய விசாரணை செய்து கொண்டு அடுத்த நாள் காலை விடிந்ததும் அதிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் என்னால் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த விதமான தொந்தரவுகளும் வரக்கூடாது என்று முயற்சித்து எப்பயாவது நாங்கள் வாழ்ந்திருக்கிறோமா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இல்லை என்றால் அலட்சியம், கவன ஈனம், கவலையே கிடையாது, அச்சமே கிடையாது. பாவமா? மறுமை நாளையிலையா அடுத்த மண்டை நமக்கு சுமத்தாட்டப்பட போகுதா? நம்மட நன்மை பறிக்கப்பட போகுதா? எந்த விதமான அச்சமும் இல்லாமல், கவலையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்தவனுடைய பாவத்தை சுமக்கக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? சாதாரணமாக கடந்து கொண்டு போகிறோம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கிறது. நமக்கு இது எப்போ தெரியுமா ஞாபகம் வருது? ஒரு மையத்தை கொண்டு வச்சுட்டு தொழுகை நடத்தும் போது அந்த இடத்துல ஞாபகப்படுத்தும் போதுதான் ஞாபகம் வருது. அட, நானும் மன்னிப்பு கேட்கணும், அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது, அடுத்தவனை பற்றி பேசிடக்கூடாது, நாளை மறுமை நாளையில் நான் மாட்டிக்கிடுவேனே அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் என்ன செய்யுது? நமக்கு ஞாபகம் வருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது என்பதை பார்க்கலாம். அதே போல பாருங்க அன்பான சகோதரர்களே, நம்மை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அதாவது ஏராளமான பாவங்கள் செய்கிறோம், ஏராளமான பாவங்கள் செய்கிறோம். தனிமையிலே செய்கிறோம், கூட்டாக செய்கிறோம், நண்பர்களோடு சேர்ந்து செய்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான தவறுகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த தவறுகளை நினைத்து நாம் கவலைப்படணும், இந்த தவறுகளை நினைத்து நாம கவலைப்படணும். அன்பான சகோதரர்களை பாருங்க, ஒருத்தர் சொன்னது அப்படி இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் திருந்தணும்னு ஆசைப்படுறான், ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் திருந்தணும்னு ஆசைப்படுறான். நான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தவறுகளை விட்டும் ஒதுங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவ்வாறு ஆசைப்பட்டு அவன் முயற்சி செய்கிறான். ஒரு நாள் கஷ்டத்தோட கழியுது, ஒரு நாள் கஷ்டத்தோட கழியுது. ஒரு வாரம் கழிந்து போகுது, ஒரு வாரம் கழிந்து போகுது, ஒரு மாதம் கடந்து போகுது, ஒரு வருஷம் கடந்து போகுது. அன்பான சகோதரர்களே, என்ன ஒரு ஆறுதலாக இருக்கும், எப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும். அட, நான் இந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு எடுத்த முயற்சி, நான் இவ்வாறு என்னை பாதுகாத்து கொண்டே வருகிறேனே, அல்லாஹ்வுடைய உதவியோடு நான் என்னை பாதுகாத்து கொண்டே வருகிறேனே. அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிட்டால், இந்த ஒரு வருஷமும் அந்த பாவம் செய்ய அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்காததால் பாதுகாப்பாக கடந்து போனார். ஆனால் ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைச்சிடுச்சு. சந்தர்ப்பம் கிடைச்ச நேரத்தில் பாதுகாத்த ஒரு வருஷமும் மறந்து வைத்திரும், பாதுகாத்த ஒரு வருஷமும் மறந்து வைத்திரும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் தவறில் இருந்து அந்த மனிதன் என்ன செய்கிறான்? கவலைக்குள்ளாகிற மனுஷனாக போகிறான். அதனால் அல்லாஹுடைய அதனால் பாருங்க, நாம் நம்மளோட வாழ்க்கையில கேட்க வேண்டிய துவாக்கள்ல ஒரு துவா என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் தவறுகள் பாவங்களை விட்டும் திரிந்து வாழணும், அதற்கு நீ எனக்கு உதவி செய்யணும். அதே நேரத்தில் ரப்பே,
நான் ரொம்ப பலகீனமானவனாக இருக்கிறேன், அந்த தவறு செய்கிற சந்தர்ப்பத்தை விட்டும் என்னை நீ பாதுகாத்திரு, அந்த தவறு செய்கின்ற சந்தர்ப்பங்களை விட்டும் என்ன செஞ்சிரு, நீ என்னை பாதுகாத்து விடு, அந்த ஒரு உறுதியான ஒரு ஈமானை எனக்கு தந்துருன்ற ஒரு துவாவை என்ன செய்யணும், நம்ம எப்போதுமே கேட்கணும். அன்பான சகோதரர்களை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் தனியே இருக்கிறான், தனிமையில் இருக்கிறான், தனிமையில் இருக்கக்கூடிய மனுஷன் அல்லாஹுடைய அருள்களை நினைக்கிறான், அல்லாஹ் தஆலா தனக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை நியமத்துக்களையும் அந்த மனுஷன் நினைக்கிறான், அருள்களை நினைக்கிற மனுஷன் அதை நினைத்து என்ன செய்கிறான், கண்ணீர் வடிக்கிறான்டால் அன்பான உறவுகளை அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனுக்கு என்ன செய்கிறான், நாளை மறுமை நாளில் தன் அரசுடைய நிழலை வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அரசுடைய நிழலை என்ன செய்திருக்கிறான், அந்த மனிதனுக்கு வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு எச்சரிக்கையை பாருங்க, எந்த ஒரு மனிதன் ஒரு தனிமை கிடைச்சு, எந்த ஒரு மனிதன் ஒரு தனிமை கிடைத்து அந்த தனிமையை யாருமே பார்க்கல, அல்லாஹ் தஆலா அசிங்கமாக நினைக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலா அருவருப்பாக நினைக்கக்கூடிய யாரும் பார்க்கல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், யாருமே பார்க்கல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். உம்மா பார்த்தா கேவலம், வாப்பா பார்த்தா கேவலம், நண்பர்கள் பார்த்தா கேவலம், மனைவி பார்த்தா கேவலம், புள்ள பார்த்தா கேவலம், அப்ப அல்லாஹ் பார்த்தா. அன்பான சகோதரர்களே, அலட்சியம், பொடுபோக்கு, பயமே கிடையாது, அச்சமே கிடையாது. அதனால ஒரு தனிமை கிடைச்சதோட அல்லாஹ் தஆலா அருவருக்கக்கூடிய தவறுகளை அவன் ஆசையோடு செய்கிறான். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் இந்த மனுஷன் திஹாமா என்று சொல்லக்கூடிய மலையளவுக்கு நன்மையோடு வருவானான், திஹாமா என்று சொல்லக்கூடிய மலையளவுக்கு நன்மையோடு வருவானான். தனிமையில் இந்த மனுஷன் செஞ்ச இந்த தவறின் காரணத்தினால் அந்த மலை அப்படியே சுக்கு நூறாக பரத்தப்படும்டாங்க ரசூலுல்லாஹ். அப்படியே தூசு மாவுமாக என்ன செஞ்சிடும், அப்படியே பரத்தி விடப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தனை நன்மைகளும் அழிக்கப்பட்ட நரகவாதியாக அந்த மனிதன் மாறுவான் என்று சொன்னால் இஸ்லாம் எச்சரிக்கிறது. நமக்கு எந்த விதமான அச்சமுமே கிடையாது, நமக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது, பயமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, ஆரம்பத்தில் ஏன் அந்த 2 தவறுகளையும் சுட்டி காட்டினேன் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் நம் வாழ்க்கையில் அத்தனை பேரும் மறந்து வாழக்கூடிய பகுதி இந்த பகுதி, அல்லது அலட்சியமாக அச்சமே இல்லாமல் விட்டு வாழக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதி. ஆனால் இஸ்லாம் எதில் கை வைக்குது, நம்முடைய நன்மையில் கை வைக்குது, நம்முடைய நன்மைகளில் கை வைக்கின்றது. நன்மை பறிபோனால் நரகவாதியாக பெய்திருவீங்கன்னு இஸ்லாம் எச்சரிக்கை செய்தும் கூட அன்பான சகோதரர்களே, நாம் அலட்சியமானவர்களாகவே இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல பாருங்க அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் ஒவ்வொரு உரையிலும் என்ன செய்கிறோம், ஆரம்பத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஹ்தஸத்தின் பித்அ வ குல்லு பித்அத்தின் ضலாலா வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். அன்பான சகோதரர்களே, அதாவது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அத்தனையுமே வழிகேடுகள் என்று இஸ்லாம் சொல்லுது, இந்த வழிகேடுகள் உங்களை நரகத்தின்பால் கொண்டு செல்லும் என்பதை என்ன செய்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கப்பட்ட அத்தனையும் புதுமைகள், இது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டவைகள் அல்ல, இது உங்களை நரகத்தின்பால் கொண்டு செல்லும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி இருந்தும் கூட பாருங்க, அச்சமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒரு வீடுன்னு வச்சுக்கிடுங்களேன், இஸ்லாம் என்பது ஒரு வீடுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த ஒவ்வொரு வீட்டில் பாருங்க அன்பான சகோதரர்களே, பொதுவாக ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கென்று உரிமையாளர்கள் இருப்பார்கள். நான் உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட மனைவி இருக்கிறா, உங்களோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள ஒரு வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு சட்டம் இருக்கு, எப்போ என்ன செய்யணும்,
என்ன சாப்பிடணும், எப்போ தூங்கணும், எப்போ படிக்கணும், எங்கே போகலாம், எங்கே போகக்கூடாது, ஒரு சட்டத்திட்டம் உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களோட நல்லா பழகுகிறேன் என்பதற்காக வேண்டி உங்களோட வீட்டுக்குள்ளே நான் சட்டம் போட இயலுமா? உங்களோட வீட்டுக்குள்ளே நான் சட்டம் போட இயலுமா? என் சட்டத்தை தான் நீங்கள் அங்கீகரித்து கொள்வீர்களா? ஒருபோதும் இல்லை. இவன் யாரா நமக்கு சொல்கிறதுக்குன்னு இருப்பீங்க. இவர் யாரு நமக்கு சொல்றதுக்கு? இவர் யார் நமக்கு சட்டம் போடுவதற்கு? நமக்கு தெரியும் நம்மட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும். வீட்டு சூழல் நம்மட கைக்குள்ள, நம்மட கட்டுப்பாட்டுக்குள்ள. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் அடுத்தவண்ட வீட்டுக்குள்ள நுழைந்து அவனுக்கு சட்டம் போடுவதற்கு நமக்கு எந்த விதமான அருகதையுமே இல்லை. அப்படின்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சட்ட வரம்புக்குள்ள இந்த இஸ்லாத்தை வச்சிருக்கிறாங்க. ஒரு சட்ட வரம்புக்குள்ள இஸ்லாம் வச்சிருக்கிறது. இதுதான் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் பல நபிமார்களை அனுப்பி இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பி அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? இஸ்லாத்தை முழுமைப்படுத்தினான். அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். அல்லாஹ் முழுமைப்படுத்தினதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுசாக உன்னை நுழைக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? நமக்கு என்ன தகுதி இருக்குது? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது அத்தனையும் நிராகரிக்கப்படும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமைகளை உருவாக்கினால் அது அத்தனையும் என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தினால், பிதாக்களை ஏற்படுத்தினால், அன்பான சகோதரர்களே, அது உங்களை நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நான் ஏன் இந்த தகவலை இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், நமக்குள்ள சிலருக்கு சில ஆசைகள் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அட ஒரு காலம் இருந்துச்சு, நம்மட பள்ளியுடைய செட்டப் இப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பாருங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பள்ளியிலிருந்து தூக்கிட்டாங்க. அன்பான சகோதரர்களே, ஏன் தூக்குனாங்க? அல்லாஹ் சொல்லலை, ரசூலுல்லாஹ் சொல்லலை, ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டலை, அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையில இல்லை, அவங்க சொன்ன பிரகாரம் அந்த சட்டத்திட்டங்கள்ல இல்லை, இஸ்லாத்திலேயே இல்லாதது நல்லது என்று இஸ்லாத்துக்குள் நுழைப்பதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்கிற காரணத்தினால் தான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கமாக இல்லாதவைகள் அந்த இடத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, வீண் பிடிவாதம், வீண் பிடிவாதம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றிருக்கிறோம், அதை படிக்கிறதுக்கு வழிமுறையும் தெரியும், அதை படிக்கிறதுக்கு வழிமுறையும் தெரியும், பிரித்தறியறதுக்கு அல்லாஹ் தஆலா புத்தியையும் தந்திருக்கிறான். அத்தனையும் தந்தும் கூட வீண் பிடிவாதம் பிடிப்பது என்பது நம்மை போல நஷ்டவாளிகள் யாரும் இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் நரகவாதிகள் என்று சொல்கிறார்கள். இவர்களைத்தான் ஷைத்தான் மிகவும் நேசிக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ளணும். பாருங்க, எச்சரிக்கை என்பது ஏதோ எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமாக உள்ளதுதான் அப்படிங்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் முதல் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் முதல் கொண்டு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறான். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்றான், நபியே நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தாரை அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதலாவது யாருக்கு? உங்களோட குடும்பத்தாரை கூப்பிடுங்க, அச்சமூட்டுங்கள், எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, தன் குடும்பத்தார் அத்தனை பேரையும் கூப்பிட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றவர்கள், ஏற்காதவர்கள், விரும்புகிறவர்கள், விரும்பாதவர்கள் அத்தனை பேரையும் ரசூல் அழைத்தார்கள். அத்தனை பேரையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கோத்திரம் கோத்திரமாக அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தார்கள், அச்சமூட்டினார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். தனிநபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி காட்டினார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். தன் அருமை மகள் ஃபாத்திமாவுடைய பெயரை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பெயரை சொல்லி சொன்னார்கள், என் அருமை மகள் ஃபாத்திமாவே, நாளை மறுமை நாளையில் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. உலகம் என்ற அடிப்படையில் ஒரு வாப்பா பிள்ளைக்கு ஆசைப்படக்கூடிய ஹலாலான இஸ்லாம் அனுமதித்த அத்தனை செயற்பாடுகளையும் என்ன செய்யலாம்?
விருப்பத்தோடு செஞ்சு கொடுத்து போகலாம். ஆனால் மறுமை என்பது எனக்கு அப்பாற்பட்ட ஒன்று, அது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் யாருமே கைபோட முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தண்ட மகளை பார்த்து, என்னால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது, உங்களை நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, எப்படி ஒரு எச்சரிக்கைன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் தண்ட மகளை கூப்பிட்டு இப்படி ஒரு எச்சரிக்கையை சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளை எப்படிப்பட்டவர்கள். அன்பான சகோதரர்களே பாருங்க, ஈமானுக்கு முன்னுதாரணமாக, சிறந்த பெண்களுக்கு முன்னுதாரணமாக நாம் ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை எடுத்து வச்சு பேசுகிறோம் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, அவர்களுக்கே ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு எச்சரிக்கை சொன்னாங்கண்டா பாருங்களேன். அன்பான சகோதரர்களை பாருங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பெண்மணி வார, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பெண்மணி வருகிறாள். பெண்மணி வந்து சொல்றா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய், அதாவது அவள் இணை வைத்த நிலையில், முஷ்ரிக்காக இருந்த நிலையிலேயே மரணித்து போய்விட்டாள். என்னுடைய தாய் இணை வைத்த நிலையில் அவள் மரணித்து போய்விட்டாள், அவட நிலைமை என்னான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவள் நரகத்திலே என்றார்கள். என்னுடைய தாய் இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவளுடைய நிலை நரகம் தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், யாருக்கா இருந்தாலும் கவலை வரும். அட பெத்த தாய், அவள் இஸ்லாத்தை ஏற்றாலே ஏற்கலையே ரெண்டாவது விஷயம், நமக்கு பால் தந்தவள், மடியிலே தூங்க வைத்தவள், அரவணைத்தவள், பாசத்தை களப்பற்ற முறையிலே உண்மையான பாசத்தை வெளிப்படுத்திய தாய். அப்படிப்பட்ட என் தாய், என்னுடைய தாய், என் பாசத்துக்குரிய தாய், இந்த தாயை ரசூலுல்லாஹ் நரகம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவன் நரகவாதி தான், அவன் நரகவாதி தான். கவலை ஆத்திரம் தாங்க முடியல, அழுதுட்டு போறாள். அல்லாஹ்வுடைய தூதர் அவனை அழைச்சாங்க. அழைத்து சொன்னார்கள், உன் தாயும் நரகத்திலே, என் தாயும் நரகத்திலே என்றாங்க ரசூலுல்லாஹ். உன் தாயும் நரகத்திலே, என் தாயும் நரகத்திலேன்னு என்ன செய்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது அத்தனை பேருக்கும் சமமானது. அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது அத்தனை பேருக்கும் சமமானது. அன்பான சகோதரர்களை பாருங்க, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல குடும்பம் நரகத்தில், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல குடும்பம் நரகத்தில். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தாய் தந்தை நரகத்திலே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வை பொறுப்படுத்தி பராமரித்து பாதுகாத்து, எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து பாதுகாத்து, இஸ்லாமிய தௌவா பிரச்சாரத்துக்கு முழுக்க உதவி செய்து ஒத்துழைப்பாக இருந்த அபூ தாலிப் இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடலை. இறுதி வரைக்கும், மரணம் வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடலை. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை செய்தான், கட்டளையிட்டான், அவருக்கு உங்களால் பாதுகாப்பு தேட முடியாது, அவருக்கு உங்களால் பாவ மன்னிப்பு தேட முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக நரகவாதிகள், நிரந்தர நரகவாதிகள் என்பதை என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக எச்சரித்து சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா இந்த வேதம் இருக்குதானே, இந்த வேதத்தை உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும், இந்த உலகத்துடைய அத்தனை மக்களுடைய இறைவனாகி அல்லாஹ் தஆலா அத்தனை மக்களுக்காக தான் இந்த உலகத்தில் அருளினான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உலகுள்ள அனைத்து மக்களுக்குமாக அருளப்பட்ட வேதம் இந்த வேதம் அல்லாஹ் தஆலாவால் அருளப்பட்டது. வலவு தகவ்வல அலைனா பஅல் அகாவில். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் இதில் நாம சொல்லாதது, அவர் தன் மனோ இச்சைப்படி, தன் விருப்பப்படி அவர் அதிகப்படுத்தி இருந்தால் லஅഖذனா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலக்கரத்தை பற்றி கொள்வோம்.
அன்பான சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கிடணும். நானும் மார்க்கம் படித்தவன் தான், எனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிய போகுது, எனக்கு தெரியாத அவருக்கு தெரிய போகுது, எது சரி எது பிறலாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான், எல்லாருக்கும் பொதுவாக அமைக்கப்பட்ட அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வேதம் அந்த வேதம். இதில் அவர் தன் மனோ இச்சையை பயன்படுத்தி இருந்தால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஅഖذனா மின்ஹு பில் யமீன், அவருடைய வலக்கரத்தை பற்றி கொண்டு சும்ம லகதஅனா மின்ஹுல் வத்தீன், பிறடி நரம்பு தரிச்சிருவோம் அல்லாஹு தஆலா சொல்கிறான். பிறடி நரம்பு தரிச்சிருவோம். அன்பான சகோதரர்களை, யாருக்கு அல்லாஹு தஆலா சொல்றான்? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ற எச்சரிக்கை. அல்லாஹ்வுடைய வேதத்தில் தன் மனோ இச்சைப்படி தன் விருப்பத்தின்படி அவர் கை வைத்தால் அவருடைய வலக்கரத்தை பிடித்து கொண்டு பிறடி நரம்பை தரித்து விட்டுருவோம். என்ன செய்கிறான் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஆஜிஸீன், நாம இப்படி செஞ்சால் நம்மளை தடுக்கிறதுக்கு உங்களை யாருமே இல்லைங்கிற அல்லாஹு தஆலா. நாம் இப்படி செஞ்சிட்டால் அதை தடுப்பதற்கு உங்களில் யாருமே கிடையாது என்று ரசூலுல்லாஹ்வுக்கே இப்படி ஒரு எச்சரிக்கை அல்லாஹு தஆலா விடுறான் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய எச்சரிக்கை என்பது, அல்லாஹுடைய தண்டனை என்பது, அல்லாஹுடைய வாக்குறுதி என்பது என்றென்றுமே உண்மையானது. நாம் அதில் பயந்தாலும் சரி, பயப்படாவிட்டாலும் சரி, அச்சப்பட்டு அதை பயன்படுத்தினாலும் சரி, அல்லது நாம் பயமே இல்லாமல் இப்போ வாழ்கிற மாதிரி அலட்சியமாக வாழ்ந்துட்டு போனாலும் சரி, அல்லாஹ் என்றென்றும் நீதியாளன், நீதி செலுத்தக்கூடியவன். அல்லாஹுடைய வாக்குறுதியை நிச்சயமாக அல்லாஹு தஆலா தன் வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆகுவான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு பயந்து, அல்லாஹுடைய எச்சரிக்கை கட்டளைகளை இவைகளை பயந்து, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைகளை பயந்து நல்லவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, நிச்சயமாக நம்மை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ஆசை உடையவர்கள், பொருளாதாரத்தின் மீது அதிகமான ஆசை உடையவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தந்த இந்த பொருளாதாரம் நமக்கு ஒரு சோதனை, நமக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த ஆசையும் மோகமும் அல்லாஹுடைய சட்டதிட்டங்களை, அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய கடமைகளை விட்டும் நம்மை பராமுகமாக்குகின்ற அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்தை உதாசீனப்படுத்துகின்ற, மதிக்காத, அல்லாஹுடைய குற்றவியல் தண்டனையை கூட கணக்கெடுக்காத ஒரு சமுதாயமாக இந்த உலகத்தில் இன்று நம்மை வாழ வைத்திருப்பதற்கு காரணம் இந்த பொருளாதாரம் என்று கூட நாம் சொல்லலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கனவு காண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கனவும் வஹி, நாம் படிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கனவும் ஒரு வஹி. அந்த கனவில் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய தவறும் அந்த தவறுக்கான தண்டனைகளும் சொல்லப்படுது. தவறும் தவறுக்கான தண்டனையும் ஹதீஸை ஆரம்பித்தால் இந்த இடத்தில் இருக்கிற நம்மில், அதாவது 170% ஹதீஸ் தெரியும். தகவலை சொல்ல ஆரம்பித்தால் 170க்கு மேற்பட்டவர்களுக்கு செய்தி தெரியும், ஆனால் வாழ்க்கையில் இல்லை. செய்தி தெரியும், வாழ்க்கையில் இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படுகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு வேதனைகள் காட்டப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் முகம் குப்பர படுக்க வைக்கப்பட்டு, நான் ஏன் இந்த தகவலை சொல்கிறேன்றால், அந்த அளவுக்கு அச்சம் இல்லாத ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த ஹதீதை நாம் கேட்டு அச்சப்பட்டால் நாளைக்கு இதில் அத்தனை பேர் நாம் சுபகுக்கு பள்ளியில் இருப்போம். நாளைக்கு சுபகுக்கு அத்தனை பேரும் பள்ளியில் இருப்போம். ரசூலுல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்படுது, ஒரு மனிதர் முகம் குப்புற படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் பெரும் பாறங்களோடு நிற்கிறார். அந்த கல்லை அவருடைய தலையிலே தூக்கி போட தலை வெடித்து சுக்குநூறாகி போகிறது. தலை வெடித்து சுக்குநூறாகி போகிறது. இப்படி ஒரு தண்டனையை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தண்டனை காட்டப்படுது. ஒரு மனிதருக்கு பக்கத்தில் ஒரு மனிதர் நிற்கிறார். அவர் தன் கையில் இரும்பாலான ஒரு கொக்கையோடு நிற்கிறார்.
அவருடைய வாயில் அந்த கொக்கையை விட்டு பிடரி வரைக்கும் அப்படியே இழுத்து கிழித்து எடுக்கிறார். பின்னர் இடது பக்கமாக விட்டு பிடரி வரைக்கும் என்ன செய்கிறார், காது வரைக்கும் அப்படி எடுத்து கிழித்து எடுக்கிறார். அதன் பின்னர் ஒரு கண்ணில் விடுறார், விட்டு பிடரி வரைக்கும் இழுக்கிறார். அடுத்த கண்ணில் விடுறார், பிடரி வரைக்கும் இழுக்கிறார். அன்பான சகோதரர்களே, இந்த தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, ஒரு ஆறு, அந்த ஆறு இரத்தத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆறு. அந்த ஆற்றில் ஒரு மனிதன் தத்தளித்து கஷ்டப்பட்டு என்ன செய்கிறான், அந்த மனிதன் கடந்து கரை வரைக்கும் வந்து சேர, கரையில் ஒரு மனிதன் கற்களை குவித்து வைத்து கொண்டு அந்த கல்லால் அவருடைய வாயில் அடிக்க, அவர் எந்த இடத்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்தாரோ அதே இடத்துக்கு தூக்கி வீசப்படுகிறார். தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அலறும் சத்தம், மக்களெல்லாம் அலறி அடிக்கும் சத்தம், பயங்கரமான சத்தம். ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, இங்கிருந்து அந்த சத்தம் வருது. அன்பான சகோதரர்களே, அதாவது ஒரு மரப்பொந்தை போல ஒரு பகுதி, மரப்பொந்தை போல ஒரு பகுதி, அந்த பகுதிக்குள் இருந்த சத்தம் வருகிறது. ரசூலுல்லாவுக்கு காட்டப்படுது. அதற்குள்ள ஆண்களும் பெண்களும் முழு நிர்வாணமாக போடப்பட்டு கீழே நெருப்பு மூடப்பட்டிருக்கிறது. அந்த நெருப்பு அவர்களை நோக்கி வந்து சுட்டு பொசுக்கி அவர்களை கறுக்கும் போது அந்த மக்கள் அலறி அடித்து கத்துகிறார்கள். அந்த நெருப்பு மீண்டும் கீழே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இது யார், ஏன் இவர்களுக்கு இவ்வளவு தண்டனை? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு பாருங்க, நம்ம பார்க்குற படம், நம்ம பார்க்குற நாடகம், நம்ம பார்க்கக்கூடிய விளம்பரம், நாம் படிக்கக்கூடிய பத்திரிகை, இது அத்தனையிலும் விபச்சாரிகளுடைய ஃபோட்டோ, இது அத்தனையிலுமே விபச்சாரிகளுடைய நடவடிக்கை. அவர்கள் அதை போட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்து இன்பம் காண்கிறார்கள். அதை பார்த்து நாமும் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதை பார்த்து நாமும் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோம். விபச்சாரத்தின் ஒரு வடிவம், விபச்சாரத்தில் ஒரு வடிவம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாவுக்கு சொல்லப்பட்டது, இந்த குழிக்குள் போட்டு நெருப்பு ஏற்றப்பட்டு எரித்து கறுக்கப்படுகின்ற இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள்தான் உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள். இவர்கள்தான் உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள். அந்த விபச்சாரம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை தான் இந்த தண்டனை. எல்லாரையுமே வரிசைக்கு விட்டு ஒரு சின்ன கம்பியை சூடாக்கி கையில் வச்சு பாருங்க பார்ப்போம். ஒருத்தர் இந்த ஏரியாவுக்கு வரமாட்டான், ஒருத்தருமே இந்த பகுதிக்கு வரமாட்டான். ஏன் கையில் சூடு போடுவாங்க? ஒரு டொட்டு கம்பியை சூடாக்கி ஒரு டொட் கையில் வச்சால் இந்த பகுதிக்கே யாரும் வரமாட்டான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பழமொழி ஒன்று சொல்வார்கள், சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது என்று. அன்பான உறவுகளே, ஆனால் எத்தனை தகவல்கள் சொன்னாலும், எப்படி எச்சரிக்கை செய்தாலும், நமக்குத்தான் விபச்சாரத்தை பற்றி கணக்கே கிடையாது, நமக்குத்தான் விபச்சாரத்தை பற்றி கணக்கே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு தண்டனை, நரக தண்டனை கிடையாது, நரகத்துக்கு முன்னாடி உள்ள தண்டனை. நாம நரகவாதி என்ற தீர்ப்பளித்ததுக்கு பின்னாடி உள்ள தண்டனை கிடையாது, அதற்கு முன்னாடி உள்ள தண்டனை. இது விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, அடுத்தது பாருங்க, அந்த இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டு வந்தவர், இவர் யார் தெரியுமா? வட்டியோடு சம்பந்தப்பட்டவர், வட்டி சாப்பிட்டவர். வட்டியை பாருங்க, இன்றைக்கும் நான் சொல்லுவேன், நான் அறிந்த வகையில் நம்மில் ஏராளமான மக்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். நம்மில் ஏராளமான மக்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறோம். வட்டி தானேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வட்டி தானேன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன காரணம் சொல்லி தப்பிக்க போறோமோ தெரியாது. அல்லாஹ் எச்சரிக்கிறான், ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அன்பான சகோதரர்களே, வட்டி எடுத்துட்டீங்க, கொடுத்துட்டீங்க, உதவியா இருந்துட்டீங்க, வட்டியோட சம்பந்தப்பட்டுருங்க, விட்டுருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். படிச்சாச்சா? தெரிஞ்சுக்கிட்டோமா? அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான், அது கூடாது, நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் தண்டனைகள் நிறைய இருக்குது. விளங்கிக்கிட்டீங்களா? அதை விட்டு பாவ மன்னிப்பு தேடி அதை உதறிட்டு வெளியே வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுக்கு முன்னாடி எடுத்தது நமக்கு பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தது எடுத்தது எதுவுமே நமக்கு பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதில் இருந்து வெளியே வாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வரலையா? அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்தத்துக்கு ரெடியாகுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
நான் கேட்குறேன், அல்லாஹ் தாலா நம்மளை பார்த்து நீ என்னோட யுத்தத்துக்கு வர ரெடியாகுன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் என்று சொன்னால் நமக்கு என்ன விளையாட்டான்னு நான் கேட்குறேன். நமக்கு என்ன விளையாட்டான்னு நான் கேட்கிறேன். அல்லாஹ் தாலா நம்மோடு கேளிக்கை விளையாடுகிறானா? அல்லாஹ் தாலா நம்மோடு கேளிக்கை பேசுகிறானா? அல்லாஹ்வுடைய கட்டளை என்பது நிச்சயம் நிறைவேற்றப்படும். நீங்க வெளியே வரலையா, எங்களோட யுத்தத்துக்கு வாரத்துக்கு சமன் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லும் போது, அன்பான சகோதரர்களே, நாம் அதிலேயே இருப்போம் என்று சொன்னால் இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஒன்று, அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்ராவில் சொல்றான். வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஒன்று என்ன தெரியுமா? என்றென்றும் நிரந்தரமாக அவர்கள் நரகத்திலேயே இருப்பார்கள் என்ன செய்கிறான் அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்கராவினூடாக எச்சரிக்கை செய்கிறான். நாம் என்ன செய்கிறோம்? அதை அலட்சியம் செய்கிறோம். நாம் அதை அலட்சியம் செய்கிறோம். அன்பான சகோதரர்களே, அந்த அளவுக்கு இன்றைக்கு எதை எடுத்தாலும் பொருளாதார உதவி தேவைண்டால் நாம் உடனே பேங்குக்கு போகிறோம், வட்டிக்காக நகையை வைக்கிறோம், அடகு வைக்கிறோம், வேலையை முடிக்கிறோம். எந்த ஒரு பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது. வாழ்க்கையை கடத்து கொண்டு போகிறோம். படித்தவர்கள், படிக்காதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், யாருமே வித்தியாசம் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வட்டியோடு ஒன்றரை என்ன செய்திருக்கிறோம், நாம் கலந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மையானது. இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. என்றும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பொய்ப்பிக்கப்பட மாட்டாது. அடுத்தது பாருங்க, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வாய் கிழிக்கப்படுற ஒரு தண்டனை காட்டப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இது யார்? ஏன் இவருக்கு இவ்வளவு தண்டனை? எதை எடுத்தாலும் பொய், எதை எடுத்தாலும் பொய், எப்போதும் பொய். காலையில் எழுந்து ஒரு பொய்யை அவன் பேச ஆரம்பித்தால், ஒரு பொய்யை சொல்லிட்டாண்டால் அது உலகம் வரை பறந்து செல்லும்டாங்க ரசூலுல்லாஹ். உலகத்தை சுத்தும்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஓமா இல்லையா? இன்றைக்கி காலையில் பாருங்கள், ஏப்ரல் ஃபெஸ்ட்டுன்னா ராவு 12 மணிலேருந்து மெசேஜ் போட ஆரம்பிச்சிருவான். ராவு 12 மணிலேருந்து மெசேஜ் போட ஆரம்பிச்சிருவான். ஒரு பொய்யான ஒரு தகவல், அது என்ன செய்யும்? இவர் வாட்ஸ்அப்புக்கு வரும், இவர் அங்கே அனுப்புவார், அவர் அங்கே அனுப்புவார். இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இந்த பொய்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ் தாலா பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவ்வாறு அவனுக்கு இந்த பொய்யின் காரணத்தினால் தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்தது பாருங்க, ஒரு மனிதன் முகம் குப்புற படுக்க வைக்கப்பட்டு தலையில் கற்கள் போடப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இந்த வெளியில் நிற்கிற ஆட்களுக்கு இடம் போதாது போல. அதனால தான் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பைக்குக்கு மேலே குந்தி கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ பிள்ளைகள் எல்லாரும். ஏன்னா அவங்களுக்கு இடம் போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, எல்லாரும் பள்ளிக்குள்ளே வரட்டும். ஜும்மாவுக்கு உள்ளே வந்த நன்மை சரி அவங்களுக்கு கிடைக்கும் தானே, அதனால் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, முகம் குப்புற படுக்க வைக்கப்பட்டு தலையிலே கல் போடப்பட்டு தலை சுக்குநூறாக சிதறி போகுது. தலை சுக்குநூறாக சிதறி போகுது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவர்கள் யார்? ஏன் இவருக்கு இந்த தண்டனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடனே மலக்குமார்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபியே, இவர் யார் தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவர்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டவர். நாம் எல்லாம் அதில் சேருவோம், நாம எல்லாரும் அதில் சேருவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம், கற்றிருக்கிறோம். தெரிந்து கொண்டு சுபகு தொழாமல் தூங்கியவர் என்றாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. சுபகு தொழாமல் தூங்கியவர் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அந்த மலக்குமார்கள் சொன்ன தண்டனை இது யாருக்கு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொண்டு தன் வாழ்க்கையில் செயல்படுத்தாத, குறிப்பாக சுபகு தொழுகைக்கு வராமல் தூங்கியவர்கள், அவருக்கு கொடுக்கப்படுற தண்டனை தான் இந்த தண்டனை. பெரும் பாறங்களில் தூக்கி தலையில் போட மண்டை வெட்டிச்சு சுக்குநூறாக சிதறி போகுது. அவர் போய் அந்த பாறங்களில் தூக்கிட்டு இவருக்கு பக்கத்தில் வர தலை பழைய நிறைக்கு மாறுது. மீண்டும் தலையில் போட தலை வெடிச்சு சுக்குநூறாக போகுது. இப்படி திரும்ப 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 அந்த தண்டனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த தண்டனை எவ்வளவு காலம் தெரியுமா? இந்த தண்டனை எவ்வளவு காலம் தெரியுமா? நாளை மறுமை நாள் 50,000 வருடங்களை கொண்டது. நாம் இந்த உலகத்தில் 50 வருஷம் வாரது சந்தேகமாயிருக்கு. மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் 50,000 வருடங்களை கொண்டது. இரவு கிடையாது, நிழல் கிடையாது, நிம்மதி கிடையாது, ஓய்வு கிடையாது, உடுப்பு கிடையாது, சாப்பாடு கிடையாது, எந்த ஒன்றும் கிடையாது.
அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மைல் தூரத்தில் சூரியன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அன்பான உறவுகளை, அந்த இடத்திலே இவன் நல்லவனா கெட்டவனா, அல்லாஹ் தஆலா இவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறானா அல்லது இவனுடைய குற்றத்துக்கு தண்டனை வழங்குகிறானா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் இந்த தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்டாங்கிற சொல்லலாம். இந்த தண்டனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே, உண்மையிலே நாங்கள் கவலைப்பட வேண்டிய, கண்ணீர் வடிக்க வேண்டிய, இது சொல்லப்பட்டவைகளில் 100% நம்முடைய வாழ்க்கையின் அலட்சியங்கள், பொடுபோக்குகள், அச்சமே இல்லாத வாழ்க்கை. நினச்சி பாருங்க, சாதாரணமாக நம்மட கைக்கு மேலே ஒரு கல் விழுந்துடுச்சுன்னு சொன்னால் எப்படி துடிச்சு போகிறோம் அன்பான சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, திரும்ப மண்டை வெடிச்சுக்கிட்டே இருக்கும், திரும்ப மண்டை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அது அந்த 50,000 வருடங்களை கொண்ட நாள் முழுக்க அந்த தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது என்று சொன்னால், அன்பான சகோதரர்களை, அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். நாம விரும்பி இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். என்றென்றும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையுடைய வயிற்றில் அல்லாஹ் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறான். ஒரு இஸ்லாமிய தாய் தந்தையுடைய வயிற்றில் அல்லாஹ் தஆலா நம்மை பிறக்க வைத்து இவ்வளவு பாக்கியம் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திரும் கூட, இவ்வளவு அருள்களை தந்திருந்தும் கூட, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அத்தனைக்குமே நாங்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, அலட்சியம் செய்யக்கூடிய, அச்சமே இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, எச்சரிக்கைகளை புரிந்து கொண்டு, அதை அச்சப்பட்டு பயப்பட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை ஆர்வத்தோடு செய்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கு இந்த அருள் பாலிப்பாடாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.